இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹவாயன் ஸ்பிரிச்சுவல் மந்த்ரா. இது ஒரு மந்த்ரானே சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு 4 சென்டென்ஸ், நமக்கு நல்லா தெரிஞ்ச வேர்ட்ஸ், நல்லா தெரிஞ்ச ஒரு 4 சென்டென்ஸ், இங்கிலீஷ்ல இருக்கிற ஒரு 4 சென்டென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்ரானே சொல்லுவாங்க. ஆனா இந்த மந்த்ரா எவ்வளோ பவர்ஃபுல்னா, ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு ஸ்டேட் ஹாஸ்பிட்டல், இங்க ஹவாயன் ஸ்டேட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் அவர் பேஷண்ட்டோட அங்க, இது எப்படின்னா ஒரு மென்டல் அசைலம் என்ன எப்படின்னா, இப்போ இப்போ இந்த கொலை பண்றாங்க இல்லையா, கொலை பண்றவங்க அந்த தன்னிலை மறந்துடுவாங்க. ஸோ அவங்களை பனிஷ் பண்ண முடியாது, அவங்கள அசைலம்ல தான் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க மென்டலி ஃபிட்டா இருந்து அது பண்றாங்க, இல்ல அது பண்ணதுக்கு அப்புறம் தேர் நாட் மென்டலி ஃபிட் அப்படின்னா, ஒரு குற்றம் பண்ணதுக்கு அப்புறம் தேர் நாட் மென்டலி ஃபிட் அப்படின்னா அவங்கள இந்த மென்டல் அசைலம்ல போடுவாங்க. அவங்களுக்கு ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் மாதிரியான இருக்க இந்த இடத்துல போடுவாங்க. ஸோ 2 விதமா இருக்கலாம். ஒன்று, அந்த கிரைம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த மென்டலி ஃபிட்டா இல்லாம இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க மென்டலி ஃபிட்டா இல்லாதனால ஒரு கிரைம் பண்றாங்க. ஸோ இவங்கெல்லாம் கிரிமினலா பண்ற அளவுக்கு அவங்க மைண்ட் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஓகே, தட் இஸ் ஒன் திங். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டேட் ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி மென்டல் அசைலம்ல இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இந்த டாக்டர் போயிருக்காரு. இந்த டாக்டர் பேர் பாத்தீங்கன்னா டாக்டர் ஹியூலென், ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் போய் என்ன பண்ணியிருக்காருன்னா, பேஷண்ட்ஸோட கேஸ் ஹிஸ்ட்ரி, ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான கிரைம் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல இருந்திருக்காங்க, அவங்க மைண்ட்ல என்ன பிரச்சனை இருந்திருக்குன்னு அவங்க கேஸ் ஹிஸ்ட்ரி ஃபுல்லா படிக்கிறாரு. ஒவ்வொரு கேஸ் ஹிஸ்ட்ரியா படிச்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பேஷண்ட்ஸை மீட்டே பண்ணல. நல்லா கேட்டுக்கோங்க, அந்த பேஷண்ட்ஸை அவர் நேர்லயே போய் பார்க்கல. இப்போ ஒருத்தரோட கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறாருன்னா, ஓகே அவருக்கு மைண்ட் இப்படி டிஸ்டர்ப் ஆயிருக்கு, அவர் அதனால இந்த ஒரு கொலை செஞ்சிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சு அவரை மைண்ட்ல நினைச்சிட்டு அதாவது அந்த சுச்சுவேஷனுக்கு இவர் போய் அதை அவர் ஃபீல் பண்ணி, ஓகே அவருக்கு இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதனால இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காரு, ரிட்டர்ன் ஒரு கிரைம் பண்ணிட்டாருன்னு அதை ஃபீல் பண்ணி அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, இந்த மந்திரம் இதை அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட கேஸ் ஸ்டடியில அவங்களோட பொசிஷன்ல ஃபீல் பண்ணி அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, இந்த மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இதை அவர் டெய்லி ரிப்பீட்டடா பண்ணியிருக்காரு. இதை அவர் டெய்லி ரிப்பீட்டடா பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆக ஆரம்பிச்சாங்க. அண்ட் அந்த ஹாஸ்பிட்டல்ல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரா கியூர் ஆகி நார்மலாகி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மென்டல் அசைலம்ல இருக்கிற அந்த மென்டல் பேஷண்ட்ஸோட எண்ணிக்கையே கம்மியாயிடுச்சு. அப்பதான் எல்லாரும் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னா, நீங்க நேர்ல போய் பார்க்கல, நீங்க இதுக்குன்னு தனியா எதுவும் மெடிசன் கொடுக்கல, இந்த 4 வார்த்தைங்க தான் சொன்னீங்க, ஆனா அதுக்கு எப்படி அவங்க கியூர் ஆறாங்க அப்படின்னு எவ்ரி ஒன் வாஸ் சர்ப்ரைஸ்ட். அப்புறம் தான் இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் மந்த்ரா, இந்த ஒரு ஹவாயன் ஸ்பிரிச்சுவல் மந்த்ராவோட பவரே அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. இப்போ எப்படி நம்ம ட்ரெடிஷன்ல நம்ம நிறைய மந்த்ராஸ் வச்சிருக்கோம், அந்த மாதிரி இது ஹவாயன் ட்ரெடிஷன்ல ஹோப்பனோ போனோ மந்த்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த மந்த்ரா. இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஏதோ ஒரு டீப்பான ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, நீங்க நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் உங்க அடிமனசுல இருக்கு, சப்கான்ஷியஸ்ல இருக்குன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அக்யூமுலேட்டட் ஸ்ட்ரெஸ், லாங் பீரியடா இருக்கிற பிரச்சனைங்க, லாங் பீரியடா இருக்கிற ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே நம்மளோட செல் லெவல்ல போய் அணு அளவுக்கு போய் பாத்தீங்கன்னா அது டெபாசிட் ஆகும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி டெபாசிட் ஆகும். அதுதான் பின்னாடி டிசீசஸ் ஆவோ, ஹெல்த் இஷ்யூஸ் ஆவோ, மென்டல் இஷ்யூஸ் ஆவோ வருது. ஸோ இந்த மந்திரம் டெய்லி நீங்க நார்மலா கூட இருங்க. ஐ மீன் லைக் இது மென்டல் பேஷண்ட்ஸா கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மலா இருக்கும்போது நம்ம மனசுல இருக்கிற அந்த ஹர்ட்ஸ், ஃபீலிங்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பேரை நம்மளால மன்னிக்க முடியாது, அவங்க அவ்வளவு தப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க இது கேட்கும் போது நீங்க அவங்கள மன்னிச்சிருவீங்க, மறந்துடுவீங்க. ஏன்னா அது உங்களுக்கே நீங்க பண்ணிக்கிற நல்லது. அது உங்க உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணிட்டு உங்களை பாசிட்டிவா ஆக்கும். பாசிட்டிவா உங்களை ஒரு பர்சனாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷ்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இப்ப அந்த மந்திரம் என்னன்னு பார்க்கலாம். இது ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் திங், ஐ எம் சாரி. செகண்ட் லைன், please forgive me. Third line, I thank you. Fourth line, I love you. So, I am sorry, please forgive me, I thank you, I love you. இதுதான் இந்த நாலு வேர்ட் மந்திரம். ஸோ இந்த மந்திரம் தான் அவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஷண்ட்ஸோட நிலைமைக்கு போய் அதை ஃபீல் பண்ணி அவர் இந்த மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்போ நீங்க இந்த மந்திரம்
நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட எமோஷனல் ஹீலிங்காகவும், உங்களோட பிசிக்கல் ஹீலிங்காகவும் எல்லாத்துக்குமே நீங்க இந்த மந்திரம் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலியிலே வந்து ஒருத்தவங்க அந்த மாதிரி ரொம்ப ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்ல இருக்காங்க, மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்காக அந்த ஸ்டேட்ல அவங்களோட அந்த நிலைமைக்கு போய் அதை ஃபீல் பண்ணி நீங்க அவங்களுக்காக இந்த மந்திரம் சொல்லும் போதும் இல்ல கேட்கும் போதும் இல்ல மெடிடேட் பண்ணும் போதும் அவங்களும் ஹீல் ஆக சான்ஸ் இருக்கு. இது ப்ரூவன், இது நடந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்சுவல். இட்ஸ் நாட் சம்திங், இட்ஸ் நாட் அ ப்ரெடிக்ஷன். தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரெடிக்ஷன் அண்ட் ஃபேக்ட். ப்ரெடிக்ஷன் வந்து அது நடக்கலாம். இப்போ ரெயின் ப்ரெடிக்ஷன், நாளைக்கு மழை வரலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாளைக்கு மழை கண்டிப்பா வரும் 100% அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ப்ரெடிக்ஷன்றது which can occur. There is a difference. ஒரு percentage difference இருக்கும், how much possibility இருக்குன்றதுல. ஆனா ஃபேக்ட்ன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேக்ட். இட்ஸ் நாட் லைக் ப்ரெடிக்ஷன், நடக்கலாம் நடக்காமையும் இருக்கலாம் அப்படின்னு இல்லை. இது வந்து நடந்திருக்கு, நடக்க எல்லா சான்ஸுமே இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேக்சுவல் ரீசன் இதெல்லாம். இதை நம்பி நீங்க உங்களையும் ஹீல் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்கள் ரிலேட்டிவ்ஸையும் ஹீல் பண்ணலாம், ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாருக்கு வந்து இந்த ஹீலிங் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவங்கள மைண்டில் நினச்சிட்டு பண்ணும்போது ஹீல் பண்ணலாம். நீங்கள் எப்படி பண்ணணும்னா அந்த ப்ரொசீஜர் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போது இதை இன்னும் வேற யாருக்காவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஸ்பௌஸ்க்கே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க பண்ண மாட்டாங்க, ஸோ அவங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் மைண்டில் உங்கள் ஸ்பௌஸோட பொசிஷன் கொண்டு வரணும். ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட், மெடிடேட் பண்ணுற மாதிரி உட்காந்து கண்ணை மூடி உங்கள் ஸ்பௌஸோட அந்த ஒரு பொசிஷன், ஒரு மென்டல் ஃப்ரேமை நீங்கள் கொண்டு வர மாதிரி செய்யணும். அது எப்படின்னா, நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன சொல்லலாம்னா இந்த மாதிரி, ஓகே நான் இப்போ வந்து என் ஸ்பௌஸோட அந்த மைண்ட் கூட நான் கனெக்ட் பண்ணுறேன். மென்டலி ஐ எம் கோயிங் டு கனெக்ட் டு ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்டலி உங்கள் ஸ்பௌஸோட மைண்டு உங்கள் மைண்டில் வந்து உட்கார்ற மாதிரி இமேஜின் பண்ணும். இமேஜினேஷன் ஹேஸ் பவர். இமேஜினேஷன் இஸ் நாட் சம்திங் வேக். இல்லை, இமேஜினேஷன் ஹேஸ் பவர். இமேஜின் பண்ணணும். இமேஜின் பண்ணிட்டு நீங்கள் இந்த 4 சென்டென்ஸை சொல்ல ஆரம்பிக்கணும். நீங்கள் இதை ரிப்பீட்டடாக பண்ணும்போது யூ கேன் சி, பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவர்கிட்ட சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் உங்கள் ஸ்போர்ட்ஸ் கிட்ட பண்ணுறீங்க, அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது, ரிலாக்ஸ் ஆகணும், டிப்ரெஷன்லேருந்து வெளில வரணும், நீங்கள் இதை பண்ண அவருக்கு அங்கே சேஞ்சஸ் தெரியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள், வெதர் இட்ஸ் ஒர்க்கிங் அவுட் ஆர் நாட் அப்படின்றது. இப்போ இந்த மந்திரம் வந்து நான் இதை பற்றி நிறைய இடத்துல பேசியிருக்கேன், ஓகேங்களா. இன்டர்வியூஸில் பேசினப்போ அவங்க எல்லாருமே அதில் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி, நான் பிரேக்கப் ஆயிருந்தது எனக்கு, அப்போ நான் இந்த மந்திரம் யூஸ் பண்ணி தான் நான் ரெக்கவர் ஆனேன். 7 years ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சு, என்னால் வெளிலே வர முடியல, இந்த மந்திரம் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் ஆனிச்சு. இந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே டெஸ்டிமனி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, டூ திஸ். ஓகே, அண்ட் இந்த மந்திரம் வந்து நான் தனியாகவும் வீடியோவாக போட்டிருக்கேன், டூ செக் தட் அவுட். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மந்திரம் நீங்கள் அந்த வீடியோ ப்ளே பண்ணிட்டு கூட யூ கேன் டெல் அலாங் ஆர் யூ கேன் மெடிடேட். ஓகே, உங்களுக்குன்னு நீங்கள் பண்ணிக்கலாம், வேற யாருக்காகவும் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.